Done. Good morning to all. Today we are going to starting in exercise 2.3. Okay, so already 3 sum over, so today see the 4th sum. Okay, so I read the question. The school ground is in the shape of a circle with radius 103 meters. The 4 tracks each of 3 meter wide has to be constructed inside the ground for purpose of track events. Find the cost of constructed track at the rate of per 50 square meter. ஓகே மாமா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நார்மலாக ஸ்கூல் கிரவுண்டு. ஓகே, ஸோ எத்தனை ட்ராக் இருக்குது? 4 ட்ராக் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதனுடைய ரேடியஸ் சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட் ஒன் ரேடியஸ் வந்து 103 மீட்டர்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு ட்ராக்குக்கும் எத்தனை டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா வைடு அப்படின்னா என்னம்மா, அதுக்குள்ள தூரம். ஓகேவா, ஸோ ஆழம் அப்படின்னு சொல்லுவாங்க, வித் அப்படின்னா. இதில் இந்த இடத்துல நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம்னா இதுக்குள்ளேயே டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஒரு ட்ராக்குக்கும் இன்னொரு ட்ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓவராலாக எத்தனை ட்ராக் இருக்குது? 4 ட்ராக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் அந்த ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 50 ருபீஸ் செலவாகுது. ஓகேவா, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா இன்சைட் அந்த கிரவுண்டுக்கு உள்ளே தான் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அவுட் சைட் பண்ணல. அவுட் சைட் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? பெரிமீட்டர் கண்டுபிடிப்போம். ஓகேவா, நம்ம பர்ஃபார்மன்ஸ்லாம் எங்கே பண்ணுறாங்க? உள்ள இன்சைடில் தான் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 103 மீட்டர்ஸ் சொல்லி கிவன் கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்மாலார். ஓகேவா, ஸ்மாலார்ன்றது நாம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒவ்வொரு ட்ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பெரிய ரவுண்டு. ஓகேவா, ஸோ அவுட் சைடில் இருக்கிற சர்க்கிள் வந்து 103 மீட்டர்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இன்சைடு இருக்கிற சர்க்கிள் வந்து நாம் தான் இப்போ கண்டுபிடிக்கணும். அப்போ ஆர் ஈக்குவல் டு 103 மைனஸ் 3. ஓகேவா, 3 ஏன் போட்டுன்னு தெரியுதுங்களா? அப்போது ஒரு ட்ராக்குக்கும் மற்ற ட்ராக்குக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 3 மீட்டர்ஸ் தான். அப்போது 103 மீட்டர்ஸ் மைனஸ் 3 மீட்டர்ஸ் மைனஸ் பண்ண அப்படின்னா 100 மீட்டர்ஸ்னு வரும். அதுதான் நம்மளுடைய இன்சைட் சர்க்குலர் ரேடியஸ். ஓகேங்களா, அப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த சர்க்குலர் பாத்வே. ஓகேவா, ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிள் பாத்வே ஃபார்முலா என்ன? பை இன்டூ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ பையோட வேல்யூஸ் என்னம்மா? 22/7 இன்டூ கேபிட்டல் ஆரோட வேல்யூஸ் வந்து 103 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆரோட வேல்யூ 100. அப்போது 100 ஸ்கொயர். ஓகேவா, ஸோ பையோட வேல்யூ 22/7. 103 ஸ்கொயர் வேல்யூஸ் வந்து 10,609. ஓகே, ஸோ மைனஸ் 100 ஸ்கொயர் பண்ணால் 10,000. ஓகேங்களா, ஸோ ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணால் 609 வேல்யூஸ் வரும். அப்போது 1 7s are 7, 8 7s are 56, ரிமைண்டிங் 4, 7 7s are 49. ஓகேவா, அப்போது ரிமைண்டிங் இருக்கிறது என்னென்னா 22 × 87. ஓகே, ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 1914 மீட்டர் ஸ்கொயர் வரும். இது எதனுடைய வேல்யூஸ்? ஏரியா ஆஃப் சர்க்குலர் பாத்வேயோட வேல்யூஸ். ஓகேவா, ஸோ நமக்கு இன்னொன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ஆஃப் த கன்ஸ்ட்ரேட்டிங் த ட்ராக் வந்து ஒரு ஸ்கொயர் யூனிட்ஸுக்கு வந்து எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 50 ருபீஸ் செலவாகுது. ஓகேவா, அப்போது நம்ம ஓவரால் எத்தனை சதுரடி இருக்குது, ஸ்கொயர் மீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா 1914 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கான செலவு என்ன அப்படின்னா 1914 × 50. ஸோ ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 95,700 ருபீஸ் தான் அதுக்கான காஸ்ட் ருபீஸ். ஓகேவாம்மா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் பாரு. 5th கொஷின் வந்து இங்கே டயக்ராம்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்குறதெல்லாம் நம்ம சர்க்கிள் பேஸ் பண்ணி பார்ப்போம். இனிமேல் நம்ம சம்ஸ் பார்க்குறதெல்லாம் ரெக்டாங்குலர் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ரெக்டாங்குலர் அப்படின்னா எத்தனை ரெக்டாங்கிள் பார்க்க போகிறோன்னா இன்சைட் ரெக்டாங்கிள் ஒன்று, அவுட் சைட் ரெக்டாங்கிள் ஒன்று. ஓகேவா, ஸோ எப்பயுமே நம்ம இன்சைட் ரெக்டாங்கிள் மென்ஷன் பண்ணும்போது கேபிட்டல் ஸ்மால் லெட்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ இன்சைட் ரெக்டாங்குலரோட லென்த்து ஸ்மால் எல், பிரெத்து ஸ்மால் பி. ஓகேவா, ஸோ அவுட் சைட் ரெக்டாங்குலரோட லென்த்து கேபிட்டல் எல், பிரெத்து கேபிட்டல் பி. ஓகே, ஸோ இப்போ அவங்களே என்ன கொடுத்துட்டாங்க? ஃபிகர் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஃபிகர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு வேணுங்கிற length breadth நாமளே consider பண்ணிப்போம். ஓகேவா? So first one consider the outside length. Okay, so capital L equal to 80 meters
breadth capital B equal to 50 meters. ஓகேவா? ஸோ இன்சைட் ரெக்டாங்குலர் லென்த்து 70 மீட்டர், breadth 40 meters. ஓகேவா? ஸோ நார்மலாக ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத்வே ஃபார்முலாஸ் என்னமா? LB மைனஸ் ஸ்மால் LB ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் பண்ணுறது ஏரியா ஆஃப் த அவுட் சைட் ரெக்டாங்கிள். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் அவுட் சைட் ரெக்டாங்கிள்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணப்படும். ஓகேவா? ஸோ அதனுடைய லென்த்து இன்ட்டு பிரெத்து. ஸோ லென்த்து வந்து நம்ம கேபிட்டல் எல், பிரெத்து கேபிட்டல் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் எல்லோட வேல்யூ 80 இன்ட்டு கேபிட்டல் பியோட வேல்யூ 50. ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 4000 வரும். ஸோ 4000 மீட்டர்ஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏரியா ஆஃப் த இன்சைட் ரெக்டாங்கிள். ஓகே, ஸோ ஏரியா ஆஃப் த இன்சைட் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவாம்மா? ஸோ அப்போ ஸ்மால் எல்லோட வேல்யூஸ் 70 இன்ட்டு ஸ்மால் பியோட வேல்யூஸ் 40. ஸோ மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 2800 வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய கிவன் ஃபார்முலாஸ் போயிடலாம். அப்போ கிவன் ஃபார்முலாஸ் என்ன? ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத்வே கேபிட்டல் எல் கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் எல் ஸ்மால் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, ஸோ கேபிட்டல் எல் கேபிட்டல் பியோட வேல்யூஸ் என்ன? 4000 மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பியோட வேல்யூஸ் 2800. ஓகே, ஸோ சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 1200 மீட்டர் ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத்வே. Okay, so sixth one question பாருங்கம்மா. A rectangular garden has dimensions 11 meter into 8 meter. A path 2 meter wide has 2 he constructed along its side. Find the area of pathway. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு ரெக்டாங்குலர், நம்மளுடைய கார்டன் என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்கிள் ஷேப். ஓகே, ஸோ அதில் டைமென்ஷன், ஸோ டைமென்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க? 11 மீட்டர் இன்ட்டு 8 மீட்டர். ஓகேவா? ஸோ லென்த்தை விட எப்பயுமே பிரெத்து வந்து ரொம்ப ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக இருக்கும். லென்த் வந்து பிரெத்தை விட ஹையஸ்ட் வேல்யூஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ நாமளே மென்ஷன் பண்ணியிருக்கோம் லென்த்து 11 மீட்டர், பிரெத்து 8 மீட்டர். ஓகேவா? ஸோ கேபிட்டல் எல்லோட வேல்யூஸ் என்ன? 11 மீட்டர், கேபிட்டல் பியோட வேல்யூஸ் 8 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எ பாத் 2 மீட்டர் வைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து 2 மீட்டர் ஆழத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன இருக்கும்? நார்மலாக அவுட் சைட் ரெக்டாங்கிள் பற்றி நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அது இன்சைட் ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அது எத்தனை டிஸ்டன்ஸ், அதனுடைய டிஸ்டன்ஸ் தான் வைடுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஆழம் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அது எத்தனை டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 2 மீட்டர் வைடில் இருக்குது. ஓகே, ஸோ அப்போது பார்த்தீங்க அப்படின்னா இது ஓவராலாக 11 மீட்டர். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வர லென்த்தையும் இங்கே வர லென்த்தையும் நம்ம என்ன பண்ணோம்? சப்ராக்ஷன் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர், அப்போ ஓவராலாக எத்தனை மீட்டர்? 4 மீட்டரா? அப்போது 11 மீட்டர் மைனஸ் இங்கே ஒரு 4 மீட்டர், அப்போ ரிமைனிங் எவ்வளோ மீட்டர்ஸ் இருக்கும்? 7 மீட்டர். ஸோ அந்த 7 மீட்டர்ஸ் அப்படின்றது தான் இன்சைட் ரெக்டாங்குலரோட லென்த்து. ஓகேவா? ஸோ லென்த் ஆஃப் த இன்சைட் ரெக்டாங்கிள் 7 மீட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் ரெக்டாங்குலரோட பிரெத்து கண்டுபிடிக்கணும். அதே சேம் ப்ராசஸ் தான். இந்த சைடு ஒரு லென்த் இருக்கும், இங்கே ஒரு லென்த் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு 2 மீட்டர், இங்கேயும் ஒரு 2 மீட்டர். ஸோ ஓவராலாக எத்தனை மீட்டர்? 4 மீட்டர்ஸ். அப்போது இங்கே இருக்கிற ஓவரால் 8 மீட்டர்ஸ்லேருந்து இங்கே ஒரு 2 மீட்டர், இங்கே ஒரு 2 மீட்டர், அப்போது 4 மீட்டர் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய லென்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது 8 மீட்டர் மைனஸ் 4 மீட்டர் எவ்வளோமா? 4 மீட்டர்ஸ். ஓகேவா? அப்போது breadth of the inside rectangle எவ்வளோ? 4 meters. ஓகேவா? அப்போது ஸ்மால் எல்லோட வேல்யூஸ் என்ன? 7 மீட்டர். அதே மாதிரி ஸ்மால் பியோட வேல்யூஸ் என்ன? 4 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ நாம் நார்மலாக ஏரியா ஆஃப் த அவுட் சைட், ஃபஸ்ட்டு வந்து அவுட் சைட். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் த அவுட் சைட் ரெக்டாங்கிள் கேபிட்டல் எல் கேபிட்டல் பி. ஓகேவா? ஸோ கேபிட்டல் எல்லோட வேல்யூ 11, கேபிட்டல் பியோட வேல்யூ 8. ஸோ ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 88 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் த இன்சைட் ரெக்டாங்குலர். இப்போது அவுட் சைடு ஃபினிஷ் ஆகிடுச்சு, இப்போது இன்சைட். ஸோ இன்சைட் அப்படின்றப்போ கேபிட்டல் எல்லோட ஸ்மால் எல்லோட வேல்யூ 7 இன்ட்டு ஸ்மால் பியோட வேல்யூ 4. 7 4s are 28. இது மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத்வே. அதனுடைய ஃபார்முலாஸ் என்ன? எல்பி கேபிட்டல் எல் கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ கேபிட்டல் எல் கேபிட்டல் பியோட வேல்யூஸ் என்ன? 88 மீட்டர் ஸ்கொயர். ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பியோட வேல்யூ 28
ஓகேவா 28 மீட்டர் ஸ்கொயர். ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 60 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத்வே. ஓகேவாம்மா. ஸோ வேல்யூஸ் ஆஃப் 60 மீட்டர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் கொஷின் பாருமா. A picture is painted on a ceiling of marriage hall whose length and breadth are 18 meters and 7 meters respectively. There is border of 10 centimeter along each of its side. Find the border. ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு மேரேஜ் ஹால் இருக்குது. ஸோ அது என்ன ஷேப்பில் இருக்குது? ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க? பெயிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. இந்த பிக்சரை ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஓகேவாம்மா. ஸோ அப்போது ஓவரால் அவுட் சைடு இருக்கிற லென்த் அண்ட் பிரெத்து கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 18 மீட்டர், நெக்ஸ்ட் ஒன் 7 மீட்டர். ஓகேவா. ஸோ அதனுடைய பார்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? தேர் இஸ் எ பார்டர் ஆஃப் 10 சென்டிமீட்டர். ஓகேவா. ஸோ நமக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா மீட்டர்ஸில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? 10 சென்டிமீட்டரை நமக்கு மீட்டருக்காக கன்வெர்ட் பண்ணிடணும். ஓகேவா. அப்போது மீட்டர் கன்வெர்ட் பண்ண என்ன ஆயிரும்? 0.1 மீட்டராக இருக்கும். ஓகேவாம்மா. ஸோ 10 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 0.1 மீட்டர். ஓகே. ஸோ அப்போது இதனுடைய பார்டரோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது? 0.1 மீட்டராக இருக்குது. ஓகேவா. ஸோ ப்ரீவியஸ் சம் சேம் மாடல். அப்போது நம்ம இன்சைடில் இருக்கிற ரெக்டாங்குலரோட லென்த் அண்ட் பிரெத் ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணணும். அப்போது இந்த இடத்துல ஒரு 0.1, இங்கே ஒரு 0.1, ஓவராலாக 0.2ங்களா. அப்போது இந்த இடத்துல இருக்கிற லென்த்து கண்டுபிடிக்கணும். ஓவரால் லென்த் மைனஸ் இங்கே இருக்கிற ஒரு லென்த்து, இங்கே இருக்கிற லென்த். அப்போ என்னாகும்? 18 மைனஸ் 0.2 வருங்களா. அப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகிரும்? 17.8 மீட்டர்னு வரும். ஓகேவா. ஸோ சேம் ப்ராசஸ்லேயே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ பிரெத்து கண்டுபிடிக்கணும். ஸோ பிரெத்து அப்படின்னும் போது பாருங்கள் ஓவராலாக 7 மீட்டர். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு 0.1, இங்கே ஒரு 0.1. அப்போ ஓவராலாக 0.2ங்களா. அப்போது 7 மைனஸ் 0.2 சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 6.8 மீட்டர்ஸ் வரும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் கேபிட்டல் எல்லோட வேல்யூஸ் என்ன? 18 மீட்டர். நெக்ஸ்ட் ஒன் கேபிட்டல் பி 7 மீட்டர். ஸோ ஸ்மால் எல்லோட வேல்யூஸ் 17.8 மீட்டர். ஸ்மால் பியோட வேல்யூ 6.8 meter. Okay. So first one we can find the area of outside rectangular. Okay va. So outside means இந்த வெளியில் இருக்கிறது. ஓகேங்களா. அப்போ கேபிட்டல் எல் கேபிட்டல் பி. ஸோ கேபிட்டல் எல்லோட வேல்யூஸ் 18 இன்ட்டு கேபிட்டல் பியோட வேல்யூஸ் 7. ஓகேவா. ஸோ ரெண்டையும் சப்ராக்ஷன் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஓகேவாம்மா. ஸோ ரெண்டையும் நார்மலாக மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 18 இன்ட்டு 7 126 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஏரியா ஆஃப் இன்சைட் ரெக்டாங்குலர். ஓகேவா. ஸோ உள்ளே இருக்கிற ரெக்டாங்குலரோடைய ஏரியா கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. ஸ்மால் எல்லோட வேல்யூ 17.8 இன்ட்டு 6.8. ஓகே. ஸோ ரெண்டையும் மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா 121.04 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ எத்தனை டிஜிட் ஃபஸ்ட்டு தள்ளி புள்ளி வச்சுருக்காங்கன்னா இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட். அப்போது நம்மளுடைய ஆன்சர் ஓவராலாக 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும். சரிங்களா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் பாத்வே. அப்போ அதனுடைய ஃபார்முலாஸ் என்னம்மா? கேபிட்டல் எல் கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா. அப்போது கேபிட்டல் எல்லோட எல்பியோட வேல்யூஸ் என்ன? 126 மைனஸ் ஸ்மால் எல் ஸ்மால் பியோட வேல்யூ 121.04. ஓகேவா. ஸோ நார்மலாக ரெண்டையும் சப்ராக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா 4.96 மீட்டர் ஸ்கொயர். ஓகே. ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா என்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓகே. ஸோ ஃபைண்ட் த பார்டர் பாத்வே. ஓகேவா. ஸோ அப்போது இந்த பார்டரோடைய பாத்வே தான் எவ்வளோ? 4.96 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ 8th கொஷின் பாருங்கள். 8th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். A canal of width 1 meter is construction all along inside the field with 24 meter along and 24 meter long and 15 meter width.
ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய ஷேப் வந்து ரெக்டாங்கிள் ஷேப். அதில் இன்சைடும் அவுட் சைடும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகேவாம்மா. ஸோ அதனுடைய லாங் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 24 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. அதனுடைய வைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 15 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா. ஸோ அதனுடைய இன்சைட் லாங் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. ஸோ 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். அப்போது நம்ம இன்சைடில் இருக்கிற லென்த் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம், ஓவரால் லென்த்து மைனஸ், ஸோ இங்கே இருக்கிற லென்த்து இங்கே இருக்கிற லென்த், அப்போது 2 மீட்டர்ஸ்னு வருமா. அப்போது இங்கே இன்சைடில் இருக்கிற லென்த்து 22 மீட்டர். ஓகேவா. ஸோ பிரெத்து கண்டுபிடிச்சிடலாங்களா. இப்போ பிரெத்து பார்க்கும்போது இந்த இடத்துல 1 மீட்டர், இந்த இடத்துல 1 மீட்டர். ஓகேவா. அப்போ ஓவரால் 15 மீட்டர் மைனஸ் 2 மீட்டர். அப்போது இந்த இடத்துல 13 மீட்டராக நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். ஓகேவாம்மா. ஸோ அப்போது இன்சைடோட லென்த்து 22 மீட்டர், பிரெத்து 13 மீட்டர். ஓகே. ஸோ அவுட் சைட் ரெக்டாங்கிளோட லென்த்து 24 மீட்டர், breadth 15 meter. Okay, so given values L equal to 24 meter and breadth B equal to 15 meter. Okay, so small L equal to 22 meter, small b equal to 13 meter. Okay, so first one we can find the area of outside rectangular. Appo capital L capital B equal to, so 24 into 15 equal to 70 multiplication பண்ணீங்க அப்படின்னா 360 meter square. Okay மாமா. So next one inner rectangular கண்டுபிடிக்கணும். அப்போ area of inside rectangular equal to small l into small b. So small l ஓட value 22 into 13. So அதனுடைய values என்ன வருது, 286 meter square. ஓகேவா. ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதனுடைய ஓவரால் பாத்வே கண்டுபிடிக்கணும். அப்போ ஓகேவா. அப்போது ஏரியா ஆஃப் rectangular pathway equal to capital L capital B minus small l into small b square units. So capital L into capital B ஓட value என்னமா 360 minus small l into small b ஓட value 286. ஓகேவா. ஸோ ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 74 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுடைய வேல்யூஸ். ஸோ இன்னொன்று இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்மா. செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The cost of constructing at the rate 12 per square meter. ஓகேவா. ஸோ அதுக்காக செலவு பண்ணுற ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ செலவாகுது அப்படின்னா 12 rupees. ஓகேவா. அப்போது காஸ்ட் ஆஃப் ஒரு ஸ்கொயர் யூனிட்டுக்கு 12 rupees அப்படின்னா நம்மளுடைய 74 ஸ்கொயர் மீட்டர்ஸுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னா 12 into 74. ஸோ ஓவராலாக 883 rupees வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 8 சம்மோட நம்மளோட எக்ஸசைஸ் 2.3 ஓவர். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் 2.4. ஓகேவா. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் நம்ம ரெக்டாங்குலர் சர்க்கிள் தனித்தனியாக பார்த்தோம். இனிமே வர சம்ஸ் எல்லாம் மிங்கிள் ஆகி தான் வரும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எ வீல் ஆஃப் எ கார் கவர்டு டிஸ்டன்ஸ் 250 சென்டிமீட்டர் இன் 20 ரொட்டேஷன்ஸ் ஃபைண்ட் த ரேடியஸ். ஓகேவா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு வீல். ஓகேவாம்மா. ஒரு காரோடைய வீல் என்ன ஆகுது, 20 டைம்ஸ் ரொட்டேஷன் ஆகுது. அப்போ 20 டைம்ஸ் ரொட்டேஷன் ஆச்சு அப்படின்னா அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து 3250 கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. அப்படி பண்ணுச்சு அப்படின்னா அதனுடைய ரேடியஸ். ஓகேவா. அதனுடைய ரேடியஸ் தான் நம்ம என்ன பண்ணோம், ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா. ஸோ கார் வந்து எத்தனை டைம் ரொட்டேஷன் ஆகிருக்குது, 20 டைம்ஸ். ஓகே. அப்போது கார் கவர் எ டிஸ்டன்ஸ் ஓகேவாம்மா. ஸோ கார் வந்து கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 3250 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா. ஸோ நமக்கு என்ன வேணும், ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஒரு ரவுண்டு கவர் பண்ணோடைய டிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுலேருந்து ரேடியஸ் ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ இது எத்தனை ரொட்டேஷன்னா 20 ரொட்டேஷனுக்கு. ஓகேவா. ஸோ 20 ரொட்டேஷனுக்கு கார் கவர் பண்ண
டிஸ்டன்ஸ் தான் எவ்வளோ 250 சென்டிமீட்டர்ஸ். ஓகேவா, நமக்கு 1 ரொட்டேஷனுக்கு. அப்போது 1 ரொட்டேஷன் covered by a distance எவ்வளோ அப்படின்னா 3250 டிவைட் பை இந்த இடத்துல 20 வந்துடும். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணலாமா? 0க்கு 0 கேன்சல், 1 2s are 2, 1 2s are 2, ரிமைண்டிங் ஒன்று, 6 2s are 12, 6 2s are 12. இந்த இடத்துல 3520. ஓகேவா, 3520 வரும். ஓகேவா, ஸோ புக்கில் கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. 3520. ஓகேவா, ஸோ அப்போ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 3520 டிவைட் பை 20 வருமா? 0க்கு 0 கேன்சல், 1 2s are 2, 1 2s are 2, ரிமைண்டிங் ஒன்று, 7 2s are 14, ரிமைண்டிங் ஒன்று, அப்போ 6 2s are 12. ஓகேவா, அப்போ 1 ரொட்டேஷன் கவர்ட் பை அ டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 176 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ ஒன் ரொட்டேஷன் அப்படின்றப்போ நம்ம இங்கே என்னென்னு எடுத்துவோம்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள்னு எடுத்துக்குவோமா? அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோடைய ஃபார்முலாஸ் என்ன? 2/r யூனிட்ஸ். ஓகேவா, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட வேல்யூஸ் என்ன? 176. ஓகே, ஸோ 2/r. ஓகேவாம்மா, ஸோ பையோட வேல்யூஸ் என்ன? 2 × 22 டிவைட் பை 7 இன்ட்டு நம்ம ஃபைன் பண்ணோட வேல்யூஸ் வந்து 6. ஓகேவா, ஸோ இங்கே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட வேல்யூ 176. ஸோ நம்ம 6 மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு மீதியெல்லாம் ஈக்குவலுக்கு அந்த பக்கம் பாஸ் பண்ணிங்க அப்படின்னா r = 176 டிவைட் பை 2 இன்ட்டு 7 டிவைட் பை 22 கன்வெர்ட் ஆயிரும். ஓகேவா, ஸோ கேன்சல் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், 1 2s are 2, 1 2s are 2, இங்கே 8 2s are 16, ரிமைண்டிங் ஒன்று, 8 2s are 16. ஸோ 1 11s are 11, 8 11s are 88. ஸோ 1 2s are 2, 4 2s are 8. ஸோ ரிமைண்டிங் இருக்கிறது 4 × 7. ஓகே, ஸோ 28 சென்டிமீட்டர். ஓகேவா, ஸோ ரேடியஸ் த வேல்யூஸ் ஆஃப் 28 சென்டிமீட்டர். ஓகேவாம்மா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாரு. செகண்ட் கொஷின் பாருங்க. த காஸ்ட் ஆஃப் ஃபேன்சிங் எ சர்க்கிள் ரேஸ் கோர்சஸ் அட் ரேட் 8 per meters 2112 rupees. ஸோ ஃபைன் தி டயாமீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ரேஸ். ஓகேவா, ஸோ நார்மலாக ரேஸ்ன்றது ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஓகேவாம்மா, ஸோ இந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற இந்த ரேஸ் ரவுண்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சம் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அந்த ஒர்க் பண்ணும்போது அதுக்கு பர் மீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா 8 rupees வந்து செலவு பண்ணுறாங்க. ஓகேவா, அப்போது இது ஃபுல்லாக அவங்க செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ ருபீஸ் ஆகுது? 2112 rupees வந்து செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போது அதில் ஒரு ஸ்கொயர் மீட்டர்ஸ்க்கு எவ்வளோமா? ஒரு ஸ்கொயர் மீட்டர்ஸுக்கு வந்து 8 rupees செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அப்போ ஓவராலாக செலவு பண்ண ருபீஸ் எவ்வளோ? 2112 rupees செலவு பண்ணியிருந்தா நமக்கு என்ன கேட்குறாங்க? டயாமீட்டர் கேட்குறாங்க. ஸோ இந்த ரேஸோட டயாமீட்டர். ஓகேவா, ஸோ டயாமீட்டர் அப்படின்னா என்ன? 2r. ஓகேவாம்மா, ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ண முடியாது? டயாமீட்டர்ஸை கண்டுபிடிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் ஒன் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம்? 2 times of rன்னு போட்டு டயாமீட்டர்ஸை ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட வேல்யூஸ் தான் என்ன? இது ஃபுல்லாக அவங்க ஒர்க் பண்ணது. ஓகேவா, ஸோ ஒரு ரவுண்ட் அப்படின்றப்போ அதுதான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க? அந்த ரவுண்டோட வேல்யூஸ் மீட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து 8ஓட மல்டிஃபிகேஷன் பண்ணால் தான் இந்த வேல்யூஸ் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற வேல்யூஸை 8ஆல் டிவைட் பண்ணிடணும். ஓகேவா, ஸோ அதில் டிவைட் பண்ணுற வேல்யூ தான் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளாக இருக்கும். அப்போது 2112 டிவைட் பை 8ன்னு வருமா? அப்போது 1 8 are 8, 2 8 are 16, ரிமைண்டிங் 5. அப்போ என்ன வரும்? 5 8s are 40. ஓகேவாம்மா, ஸோ 2 8s are 16, ரிமைண்டிங் 5, 6 8s are 48, ரிமைண்டிங் 3ன்னு வரும். அப்போது 4 8s are 32. ஓகேவா, அப்போது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட வேல்யூ என்ன? 264 மீட்டர்னு வரும். ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் we can find the radius values. ஓகே, அப்போது
சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட ஃபார்முலாஸ் என்ன 2 r equal to 264. ஸோ 2 into பையோட வேல்யூஸ் என்ன 22 divided by 7. ஓகே ஸோ ஆரோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணோம், ரிமைனிங் வந்து 264 வரும். ஓகேவாம்மா? ஸோ நம்ம ஃபைன் பண்ணுற வேல்யூஸ் 6 மட்டும்தான். ஸோ மீதி எல்லாம் என்ன பண்ணிடலாம், ஈக்குவலுக்கு அந்த பக்கம் பாஸ் பண்ணிடலாம். அப்போ ஆர் ஈக்குவல் டு 264 divided by 2 into 7 divided by 22. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ண அப்படின்னா 1 2s are 2, 1 2s are 2, இங்கே 1 2s are 2, 3 2s are 6, 2 2s are 4. ஓகேவா? ஸோ ரிமைனிங் கேன்சல் பண்ணனா 1 11s are 11, 1 11s are 11, remaining 2, 2 11s are 22. ஓகேவா? ஸோ 1 2s are 2, 6 2s are 12. ஸோ ரிமைனிங் இருக்கிறது என்னமா 7 into 6. ஓகேவா? ஸோ ஆர் ஈக்குவல் டு 7 6 are 42 மீட்டர். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன வேணும், டயாமீட்டர். அப்போ டி ஈக்குவல் டு 2 times ஆஃப் ஆர்னு வரும். அப்போ 2 into அவரோட வேல்யூஸ் என்ன 42. ஓகே, அப்போது 84 மீட்டர். ஸோ டயாமீட்டர்ஸோட வேல்யூஸ் என்ன 84 மீட்டர். ஓகேவாம்மா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். தேர்ட் ஒன், எ பாத் ஆஃப் 2 meter long, 1 meter border is construction around of rectangular ground of dimensions 120 meters and 90 meters. Find the area pathway. ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஷேப்ஸ் எப்படி இருக்குது, ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ நார்மலாக ரெக்டாங்குலர் ஷேப்பு, அதில் இன்னொரு லைன் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா 2 meter long, 1 meter பிரெத். ஓகேவாம்மா? ஸோ அப்போ லாங் அப்படின்றது என்ன, இங்கே நீளத்தை குறிக்கும். ஓகேவா? ஸோ லென்த்து தான் நம்ம லாங்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ லாங் என்னம்மா 2 meter லாங்கில் டிஸ்டன்ஸில் இந்த லென்த் எப்படி இருக்குமா, ஃபஸ்ட்டு பார்டரில் இருக்கிற ரெக்டாங்குலருக்கும் இன்சைடில் இருக்கிற ரெக்டாங்குலருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாத்துன்றது நம்ம இதை தான் நம்ம பாத்வேன்னு சொல்லுவோம். ஓகேவா? அதனுடைய லென்த் லாங் என்ன சொல்லியிருக்காங்க 2 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே 2 மீட்டர்னா கண்டிப்பாக இங்கே என்னவா இருக்கும் 2 மீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், அண்டு 1 meter பிரெத்துன்னு என்னது, இந்த அகலம். ஓகேவா? அப்போ அகலம் என்னவா இருக்குமா 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குமா. அப்போ இங்கே இருக்கிற அகலமும் கண்டிப்பாக என்னவா இருக்கும் 1 மீட்டர் அகலத்தில் தான் இருக்கும். ஓகேவாம்மா? ஸோ கொஷின் புரிஞ்சிருச்சா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, த டைமென்ஷன் 120 மீட்டர் அண்டு 90 மீட்டர். ஓகேவா? ஸோ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்குலரோடைய வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா? ஸோ எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்சைடில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்சைட் ரெக்டாங்குலரோட லென்த்து 120 மீட்டர், பிரெத்து 90 மீட்டர். ஓகேவா? நாம் எங்கே கவுண்ட் பண்ணோம், அவுட் சைடில் இருக்கிற ரெக்டாங்குலரோடைய லென்த் அண்டு பிரெத்து ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, அப்போது 120 ப்ளஸ் இங்கே ஒரு ஓவரால் 4, அப்போது 124 மீட்டர்ன்றது தான் அவுட் சைட் ரெக்டாங்குலரோடைய லென்த். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அவுட் சைட் ரெக்டாங்குலரோடைய பிரெத்து கண்டுபிடிக்கணும். அப்போது 90 ப்ளஸ் இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, அப்போ ஓவராலாக 2, அப்போ என்ன வரும் 92 மீட்டர். ஓகேவா? ஸோ அப்போ கிவன் வேல்யூஸ் என்ன, கேபிட்டல் எல் ஈக்குவல் டு 124 மீட்டர், கேபிட்டல் பி ஈக்குவல் டு 92 மீட்டர். ஓகேவா? ஸோ ஸ்மால் எல் ஈக்குவல் டு, ஸ்மால் எல்லோட வேல்யூஸ் என்ன, ஸ்மால் எல் 120 மீட்டர், ஸ்மால் பியோட வேல்யூஸ் 90 மீட்டர். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் we can find the area of outside rectangles. ஓகேவா? ஸோ outside means capital L into capital B. ஸோ 124 into 92. ஓகேவாம்மா? ஸோ அதனுடைய வேல்யூஸ் ரெண்டும் மல்டிஃபிகேஷன் நார்மலாக பண்ணிங்கன்னா, ஓகேவாம்மா? ஸோ ரெண்டையும் நார்மலாக மல்டிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 11,408 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏரியா ஆஃப் இன்சைட் ரெக்டாங்குலர். ஓகேவா? ஸோ இன்சைட்னா உள்ளே இருக்கிற ரெக்டாங்குலரோட ஏரியா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போது ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி. ஸோ ஸ்மால் எல்லோட வேல்யூஸ் 120 இன்ட்டு ஸ்மால் பியோட வேல்யூஸ் 90. ஸோ 10,800 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் பாத்வே. ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் பாத்வேயோட ஃபார்முலாஸ் என்ன, கேபிட்டல் எல் கேபிட்டல் பி மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேவா? ஸோ கேபிட்டல் எல் கேபிட்டல் பியோட வேல்யூ 11,408
மைனஸ் ஸ்மால் எல் இன்ட்டு ஸ்மால் பி 10,800. ஓகேவா? அப்போ ரெண்டையும் நார்மலாக மல்டிஃபிகேஷன் பண்ணிங்க அப்படின்னா நார்மலாக சப்ராக்ஷன் பண்ணும். ஓகேவா? ஸோ சப்ராக்ஷன் பண்ணிடலாமாம்மா? ஓகேவாம்மா? ஸோ 608 மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேவாம்மா? ஸோ இது வரைக்கும் நம்ம 2.4ல் இருக்கிற த்ரீ சம்ஸ் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ரிமைண்டிங் ஒரு 2 சம்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அது வெரி வெரி ஈஸி. ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே? ஸோ ப்ளஸ் அதில் இருக்க ஆப்ஜெக்டிவ் டைப்ஸ் கொஷினும் கொடுத்துருக்கேன். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு நல்லா கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ சர்க்குலர் அண்டு ரெக்டாங்குலர். ஓகே? ஸோ சர்க்குலர் மீன்ஸ் நம்ம என்னென்ன பார்ப்போம்? ரேடியஸ் அண்டு டயாமீட்டர் பார்ப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ரெக்டாங்குலரில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா இதில் 2 ரெக்டாங்கிள் கொடுக்கறதுனால லென்த்து 2 பார்ப்போம், பிரெத் 2 பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைடு ரெக்டாங்கிள் அண்டு அவுட் சைடு ரெக்டாங்குலரோட லென்த்து அண்டு பிரெத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இன்சைடு லென்த் அண்டு பிரெத்து பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ்ட்ரா என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்கும் உள்ள வித் கொடுப்பாங்க. ஸோ வித் அப்படின்றது ஆழம் அப்படின்றதமா மென்ஷன் பண்ணுவோம். இங்கே வந்து இது ரெண்டுத்துக்குள்ள ஆழம். ஓகேவா? ஸோ இந்த ஷேப்ஸ் இருக்குது அப்படின்னா அதாவது நம்ம இப்படி எட்டி பார்க்குற டிஸ்டன்ஸ். ஓகே? ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் அதுதான் வித்து. ஓகேவா? அதனுடைய ஆழம் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதை நீ ட்ரை பண்ணி பாரு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன கேட்கலாம். ஓகே? தேங்க்யூ.